சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய காலம். இதெல்லாம் நம்முடைய அகீதாவாக இருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் பேசாமல் இருக்கின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 கலீஃபாவுக்கு பிறகு ஒருவர் 5வது கலீஃபா ராஷித் என்று சொன்னார். உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலம். அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார். பக்கத்தில் அமர்ந்து யஸீத் அமீருல் முஃமினீன் என்று சொல்லிவிட்டார். யஸீதை யார் உசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த யஸீதை அமீருல் முஃமினீன் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காதில் விழுந்து விட்டது. சொன்னார்கள், 20 சாட்டை அடி கொடுங்கள். ஒரு தகுதி இல்லாதவனை அமீருல் முஃமினீன் என்று சொல்லிவிட்டாயே, நீ சாட்டை அடி கொடுப்பதற்கு தகுதியானவன். பார்த்தீங்களா? யஸீதை அமீருல் முஃமினீன் என்று சொன்னவருக்கு 20 சாட்டை அடி கொடுத்தார்கள். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே நேரத்தில் ஒருவர் வருகின்றார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு திட்டிவிட்டார். சஹாபியே ரசூல், இன்று எத்தனை பேர் அஹ்ல பைத்துடைய பிரியத்திலே, உசைன் ரலியல்லாஹுடைய பிரியத்திலே சஹாபாக்களை ஏசி விடுகின்றார்கள். குறிப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஏசி விடுகின்றார்கள். உங்கள் மனதிலே அது போன்ற சிந்தனைகளை விட்டும் எடுத்து விடுங்கள், அது ஷியாவுடைய சிந்தனை என்று பார்க்கின்ற பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. வீடியோக்களில் போய் பாருங்கள். சையதுனா முஆவியா ரலியல்லாஹுடைய கபரை, அந்த தர்காவிலே ஷியாக்கள் அயோக்கியர்கள் செருப்பு விட்டு எறிகின்றார்கள், கல் விட்டு எறிகின்றார்கள். யாருடைய கபர் அது? பெருமானாருடைய மச்சான் அவர்கள், காத்திபுல் வஹி அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு. பெருமானார் அவர்களை அமீன் என்று சொன்னார்கள். இவருடைய சகோதரி நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட முஆவியா ரலியல்லாஹு அஸாப இன்னஹு ஃபகீஹ் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். முஆவியா ரலியல்லாஹு யாரும் பேசி விடாதீர்கள், அவர்கள் மார்க்க சட்டத்தை அறிந்த சஹாபி என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அந்த முஆவியா ரலியல்லாஹு தவறாக பேசுகின்ற சுன்னத் ஜமாத்தினர்கள் இருக்கத்தான் செய்கிறார். முஆவியா ரலியல்லாஹு ஒரு திட்டு விட்டார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி 40 சாட்டை அடி கொடுத்தார்கள். வரலாறு சொல்லுகிறது. முஆவியா ரலியல்லாஹு பற்றி பேசுவதற்கு உலகில் யாருக்கும் தைரியம் கிடையாது. அவர்களோடு எதிரணியிலிருந்து போர் செய்த சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னையும் முஆவியாவும் பிரிக்க நினைக்கின்றீர்களா? சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. மஜ்மூஉ ஸவாயிதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. கத்லாய வகத்லா முஆவியா பில் ஜன்னah. என் அணியிலிருந்து யாரெல்லாம் முஆவியா ரலியல்லாஹுவை தாக்கினார்களோ, முஆவியா ரலியல்லாஹுடைய அணியிலிருந்து எங்களை யாரெல்லாம் தாக்கினார்களோ, இருவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம். இந்த ஹதீஸுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு திட்டுவதற்கு யாருக்காவது அருகதை இருக்கிறதா? சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்தில் போய் கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம், முஆவியா ரலியல்லாஹு ஒரு பக்கம் மாத்தி சண்டை போட்டு 12000 சஹாபாக்கள் இறந்து போனார்களே, அவருடைய நிலை என்ன? அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், தில்க உம்மத்துன் கத் ஃபலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபதும். எந்த ஆயத்தை நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொன்னானோ அவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது.